ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வரக வாசிக்கின்றோம். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொண்டு போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களானாலும் சரி, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்த்து கொண்டு வருகிற ராஜாக்களானாலும் சரி, ஒரு தெளிவான ஒரு எச்சரிப்பை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பெற்றிருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் அன்றும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஒரு கடினமான இருதயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு வழிநடத்துதல், ஒரு எச்சரிப்பு சகலமும் தேவன் தெளிவாக கொடுத்திருந்தும் தங்களுடைய சொந்த வழிகளை அவர்கள் தெரிந்து கொண்டவர்களாக தேவனுடைய அந்த கோபத்துக்காலான பல ராஜாக்களுடைய உதாரணங்களை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய விருப்பத்தை செய்ய முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில மன கடினம், தங்களுடைய சுயநலம் இவர்களின் கீழ்ப்படியாமையின் முக்கிய காரணமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். நாம் இப்போ பார்த்து கொண்டு வருவது போல இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் யெரொபெயாமின் பக்கம் காணப்படுகிறது. தன்னோடு சேர்ந்து வந்த இந்த மக்களை அன்புடன் ஆள வேண்டும் என்றில்லாமல் எப்படியாவது இவர்களை தக்க வைக்க வேண்டும் என்றே அவர் வைராக்கியம் கொண்டு காணப்படுகிறார். ஆகியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை தனக்கு கூறின பொழுதும் அந்த வார்த்தையை மறந்து போய்விட்டார். சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளையும் இவர் மறந்து போய்விட்டார். இந்த 10 கோத்திரங்களையும் தனக்கு தந்தவரும் அவர்களுக்கு தன்னை ராஜாவாக்கினவரும் கர்த்தரே என்பதையும் இவர் மறந்து போனவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் தனக்கு ராஜ்யத்தை தந்தவரே அதை நடத்த பலனும் தருவார் என்று மறந்து அந்த நம்பிக்கையை இழந்து போய் காணப்படுகிறார். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தனக்கு சுதந்திரம் கொடுத்தவரை இவன் மறந்து போய் காணப்படுகிறான். அதனால் தானோ தன்னை நம்பி வந்தவர்களுக்கு குறைவென்றி நடத்துவது எப்படி என்பதை மறந்தவனாக, ராஜ்யம் திரும்பவும் தன்னுடைய கையிலிருந்து போய்விடுமோ, தாவீதின் வம்சம் அந்த வம்சத்திடமாய் திரும்பக்கூடாது என்பதுதான் இவனுடைய தற்போதைய ஒரு பிரச்சனையாக சிந்தனையாய் காணப்படுகிறது. அதனால் இதை குறித்தே அவன் சிந்தித்துக் கொண்டிருக்க ஆரம்பித்திருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் அநேகமாக திடீரென்று ஒரு நாளும் முளைத்தெழும்புவது கிடையாது. அதனுடைய ஆரம்பமே மனிதனுடைய சிந்தனை கூடமாகிய மூளையிலிருந்து புறப்படுகிறது. மூளை யோசிக்க யோசிக்க அது சிந்தைகள் பதிந்து மூளை சரீரத்துக்கு கட்டளை கொடுக்க அது செயலிலே பாவம் வெளிவர ஆரம்பிக்கிறது. இதில் இருதயத்தின் அந்த மனச்சாட்சியானது இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த மனச்சாட்சி இழந்து காணப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு மனுஷன் இணைந்திருப்பானால் சிந்தனைகள் ஒருபோதும் தப்பாது. நம்மை அழைத்தவர் கர்த்தர் என்றால் அவரே நடத்துவார் என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அங்கே நம்முடைய வாழ்க்கையில சுய சிந்தனையும் சுய சித்தமும் நுழையுமானால் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் கிரியை செய்ய அங்கே இடம் கொடுக்காமல் காணப்படுகிறோம். பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் ஒரு தடுமாற்றத்தில் தான் போய்விடும். ஆகவே சிந்தனை செயலாக மாறுவதற்கு முன்பதாக நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த காலை பொழுதுல நம்ம தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையில ஒரு நாளும் தேவையில்லாத காரியங்கள் நாங்கள் சிந்திக்காதவர்களாக, நீர் அழைத்தவர், நீர் எங்களை தெரிந்து கொண்டவர், உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது, அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய சிந்தனையும் யோசனையும் கர்த்தரை குறித்த கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று காரியங்களை சிந்தித்து செயல்படுவதற்கு காலை பொழுதில் நம்ம தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கிற
அன்பின் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகளில் யோசனைகளில் ஆண்டவரே பாவம் ஆட்கொள்ளாதபடிக்கு உம்மை மாத்திரம் எப்போதும் எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்க இந்த காலை பொழுதில் அப்படிப்பட்ட கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நீர் யாவருக்கு கொடுத்து வழி நடத்துவீராக. உங்களுடைய தெய்வீக சிந்தனையினால் யாவரையும் நிறைத்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.